அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஃபஜர் தொழுகையிலே ஓதப்பட்ட சூரா மரியம் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்தினுடைய முதல் பக்கத்தில் ஒரு அற்புதமான வரலாறை நமக்கு கூறுகின்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு, இந்த உலகத்தில் யாருக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள், எப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா வரிசைப்படுத்துகின்றான். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். எதற்காக துஆ செய்கிறார்கள்? குழந்தையிற்காக. குழந்தை வேண்டும். அவர்களுக்கு 85 வயசு 90 வயசு ஆகியும் குழந்தையே இல்லை. அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் இன்னி வகனல் அவுமு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது. ஒஷ்தஅலர் ரஸு ஷைபா, தலைமுடியெல்லாம் நரைத்து போகிவிட்டது. இப்போ இந்த காலத்தில் ஒரு 90 வயசான தாடி மீசையெல்லாம் நரைத்து போன, எலும்புகள் எல்லாம் மக்கி போன, எலும்புகள் எல்லாம் அப்படியே பலகீனமாக கூண் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வயசில் ஒருத்தர் குழந்தைக்கு ஆசைப்பட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சிரிப்போம் அவரை பார்த்து. இந்த வயசில் இப்படி ஒரு ஆசையாக உனக்கு? காலம் முடிஞ்சு போச்சு உனக்கு. வாழ்கிற சாகுற வயசில் உனக்கு குழந்தை கேட்குதா? வஃபாத்தாகிற வயசில் உனக்கு ஒரு குழந்தை கேட்கிறதா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் சையதுனா ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எத்தனை வயசுலேருந்து கேட்டுட்ருக்கிறாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வயதிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? 85 வயசில் தான் கேட்டாங்களா? அவங்க 20 வயசு சின்ன, அவங்களுக்கு 85 வயசில் தான் அந்த ஆசை வந்திருக்குமா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அந்த வாலிப பருவத்திலிருந்து அந்த ஆசை இருக்க தானே செய்யும். சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்போ சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அல்லாஹ் கிட்ட. அந்த வாலிப பருவத்திலிருந்து எத்தனை வருடங்கள்? கிட்டத்தட்ட 60 வருடமாக கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். 60 வருஷமாக கேட்குறாங்க. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்? நம்பிக்கை இழக்கவில்லை. நம்மளுக்குன்னா ஒரு நாள் கேட்டுட்டு அது கிடைக்கலன்னா நம்பிக்கை போயிடுது. நான் கேட்டுட்டேங்க, அல்லாஹ் கொடுக்க மாட்டான். என்னுடைய சேகநாயகம் காமெடியாக சொல்லுவாங்க, இப்போ துவா செஞ்சுட்டு மழை பெய்யலைன்னா, மழைக்காக துவா செஞ்சுட்டு மழை பெய்யலைன்னா அல்லாஹ் கோச்சுக்கிறோம். சைக்கிள் வேணும்னு சின்ன பிள்ளைங்க துவா செஞ்சுட்டு வெளியே போய் பார்க்குறாங்க, சைக்கிள் வந்துருச்சா அப்படின்னு. இப்போது துவா செய்து விட்டு உடனே கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே கோபித்துக் கொள்கிறோம். அடுத்த நாளே கிடைக்கணும், அடுத்த வாரமே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை பொறுமையாக கொடுப்பான், கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. இப்போ சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை கேட்கிறார்கள், பல வருடங்களாக கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்தான். யாரை கொடுத்தான்? அவர்களுடைய பிள்ளையின் பெயர் என்ன? சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு நபியை பிள்ளையாக கொடுத்தான். அல்லாஹ்வே பெயர் வச்சு கொடுத்தான். எல்லா குழந்தையும் பிறந்த பிறகு தானே பெயர் வைப்பாங்க. ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வே பெயர் வச்சான். அல்லாஹ் பெயர் வைத்த குழந்தை சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளை இருக்கு, அல்லாஹ் வச்சான் யஹ்யா என்று. இதற்கு அல்லாஹ் இந்த பெயரை நான் வைக்கிறேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வேற யாருக்கும் நான் பெயர் வச்சதே இல்லை. லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா என்று ஓதப்பட்ட வசனம். இதற்கு முன்னால் உலகத்தில் எந்த பிள்ளை இருக்கும் நான் பெயர் வச்சதே இல்லை. உங்கள் பிள்ளைக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் யஹ்யா அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டை அல்லாஹ் கொடுத்தான். ஏன்? துவாவில் அவங்க நம்பிக்கை இழக்கலை. நம்ம துவா செஞ்சுட்டு நம்பிக்கை இழந்துடுறோம். அல்லாஹ் எனக்கு கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா? அல்லாஹ்னா எனக்கு கொடுக்க மாட்டான். எத்தனை வருஷமாக கேட்குறேன், 2 வருஷமாக கேட்குறேன், அல்லாஹ் கொடுக்க மாட்டான். உங்கள் 60 வருடம் ஒரு நபி, அவங்க அல்லாஹ்வினுடைய ஒரு தூதர், ஒரு நபி, அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க. அப்போ 60 வருஷம் கழித்து அல்லாஹ் கொடுத்தாலும் சிறந்ததை கொடுத்தானா இல்லையா? ஒரு சில துவாக்கள் உடனே கபூலானா அதை உடனே கபூலாகுவதை விட கொஞ்சம் தாமதமாக கபூலாகுவது சிறந்தது. ஏன்னா நம்ம கேட்குற எந்த துவாவையும் அல்லாஹ் தஆலா வீணடிக்க மாட்டான். நம்ம இன்னைக்கு ஒரு துவா செய்கிறோம்னு வைங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கலான்னு துவா செய்கிறோம். அல்ல நாளைக்கே ஒரு குழந்தையை கொடுத்துட்டா அந்த ஒரு நாள் செஞ்ச துவாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குழந்தை இருக்கும். ஒரு நாள் செஞ்ச துவாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குழந்தை இருக்கும். இதே கேட்குறோம் 2 நாள் 3 நாள் கேட்குறோம், 4 நாள் கேட்குறோம், 5 நாள் கேட்குறோம். ஒவ்வொரு நாள் கேட்குற துவாவை அல்லாஹ்
பத்திரமா பாதுகாப்பான். மொத்தமா சேர்த்து வச்சு அல்லாஹ் அதை கொடுக்கும் பொழுது நபியை பிள்ளையாக கொடுத்திருக்கிறான் சையதுனா ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு. அப்போ நமக்கு செய்யக்கூடிய துவாக்கள் உடனே கபூல் ஆகலன்னா வருத்தப்படக்கூடாது. அல்லாஹ் நம்மளுக்கு சேர்த்து வச்சு பெஸ்டா கொடுக்க போறான்னு அர்த்தம். அது அல்லாஹ் நம்மளுக்கு சேர்த்து வச்சு சிறந்ததாக கொடுக்க போகிறான் என்று பொருள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள், யா அல்லாஹ் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, இந்த மக்காவுக்கு ஒரு நபியை அனுப்பி வையின் அல்லாஹ்விடத்திலே துவா செஞ்சாங்க. அவங்களுடைய துவாவில் தான் அல்லாஹ் யாரை அனுப்புனான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிற்கு நபியாக அல்லாஹ் அனுப்பினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா நபி நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே உள்ள கால இடைவேளி எத்தனை வருடங்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ரசூலுல்லாஹ் வந்தாங்க? இரு நபியிற்கும் இடையே உள்ள கால இடைவேளி எத்தனை வருடங்கள்? 100 வருஷமா, 200 வருடமா? எத்தனை வருடங்கள் இருக்கும்? ஏறத்தாழ 3500 வருடங்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா எத்தனை வருஷம் கழிச்சு கபூலாகுது? 3500 இயர்ஸ் கழித்து கபூலாகிறது. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, நம்ம நேற்று கேட்டுட்டு இன்னைக்கு கிடைக்கலன்னா அல்லாஹ் கிட்ட கோச்சுக்கிறோம். நேற்று கேட்டுட்டு இன்னைக்கு கிடைக்கலன்னா எனக்குன்னா அல்லாஹ் கொடுப்பானா, எனக்குன்னா அல்லாஹ் கொடுப்பானா? அல்லாஹ் நல்லவங்க கேட்டால் தான் கொடுப்பாங்க, நானாக கேட்டால் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் தாலா அவங்கன்னா கேட்டால் கொடுப்பாங்க, நானாக கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானா? அல்லாஹ் எனக்குன்னா கொடுக்க மாட்டான். இப்படி பேசுகிறதே அல்லாஹ்வுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். என்ன அடியா நம்பிக்கை இழந்துட்டானே, அவனுக்கு நான் சிறந்ததை கொடுக்கலாம் என்று வைத்திருக்கிறேன், பெஸ்ட்டை கொடுக்கலான்னு வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் அல்லாஹ் அதை சேர்த்து வைப்போம். அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் அதை சேர்த்து வச்சு அல்லாஹ் ஒரு 20 வருஷமோ 10 வருஷமோ 5 வருஷமோ எவ்வளவு நாட்கள் கழித்து அல்லாஹ் கொடுக்கிறானோ நம்ம கேட்ட துவாவுக்கு மொத்தமாக பெரிய கிஃப்ட் அல்லாஹ் தாலா கொடுப்பான். நம்ம இன்னைக்கு கேட்குறோன்னு வைங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கே கேட்டுட்டோம் ஒரு வாட்ச் வேணும், அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டோம், அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா 100 ரூபா வாட்ச் தான் கிடைக்கும். இதே 2 நாள் கேட்குறோம், 3ஆவது நாள் கேட்குறோம், 4ஆவது நாள் கேட்குறோம், 5ஆவது நாள் கேட்குறோம், 1 வருஷமாக கேட்குறோம். இப்போ கிடைக்கிற வாட்ச் 1 லட்சம் மதிப்புள்ள வாட்சை அல்லாஹ் கொடுப்பான். 1 லட்சம் மதிப்புள்ள வாட்சை நம்ம இன்றைக்கே ஒரு குழந்தை வேணும்னு அல்லாஹ் கிட்ட கேட்குறோம், அல்லாஹ் ஒரு குழந்தைய கொடுக்குறான்னு வைங்க. அந்த குழந்தை இருக்கும், பையன் இருக்கும், ஆனால் ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையாக இருக்காது, தொல்லையாக இருக்கும். இதே அல்லாஹ் தாலா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு அப்படியே கால தாமதப்படுத்தி தாமதமாக அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ மொத்தத்துக்கும் சேர்த்து வச்சு பிள்ளைய அவுளியாவாக அல்லாஹ் கொடுப்பான், ஒரு இறைநேசனாக அல்லாஹ் கொடுப்பான் பிள்ளைய. அப்போ சொல்ல வந்த சுருக்கமான தகவல், துஆவில் நம்பிக்கை இழக்கக்கூடாது. எனக்கு அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான். சையதுனா ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும். எலும்பு பலகீனமாகி போச்சு, முடியெல்லாம் வெள்ளையாகி போச்சு, 85 வயசு 90 வயசு ஆயிடுச்சு. என் ரப்பு எனக்கு நிச்சயம் கொடுப்பான். வலம் மக்கும் பி துஆஇ ரப்பிக ஷகியா, என் ரப்புடைய துவாவிலே நான் நம்பிக்கை இழக்கவில்லை, என் ரப்பு எனக்கு நிச்சயம் கொடுப்பான் என்கிற நம்பிக்கை இருந்தது. பொறுமையாக இருந்தார்கள், சிறந்ததை அல்லாஹ் கொடுத்தான். இப்போ பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தகவல். பொறுமையாக இருங்கள். எதை அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், துவா செய்து விட்டு காத்திருங்கள். அல்லாஹ் அதை கொடுக்கும் பொழுது சொல்லுவாங்கள்ல, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லி, அந்த மாதிரி அல்லாஹ் லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக அல்லாஹ் கொடுப்பான். தாமதமாக கொடுத்தாலும் சிறந்ததை ரப்பு கொடுப்பான். நம்மிடத்தில் உள்ள ஒரு குறை, நம்மிடத்தில் அந்த பொறுமை இருக்காது. அவசர குணம். ஏன்னா நாம் அவசரத்தோடு நாம் படைக்கப்பட்டவர்கள். அதனால் நம்மோடு சேர்ந்ததே அந்த அவசரம். உடனே கிடைச்சிடும். இன்னைக்கு விதை போட்டுட்டா உடனே மரம் வளர்ந்துருமா? இன்னைக்கு விதை போட்டிருக்கோம், நேற்று தான், இன்றைக்கே போய் அந்த இடத்துல மரம் வளரலையேன்னு கவலைப்பட்டா, அந்த விதை அந்த வேரில் போய் அந்த மண்ணோட போய் ஜாயிண்ட் ஆகி அது வேர் வந்து அதிலிருந்து கிளைகள் வரணும், செடிகள் இலைகள் முளைக்க வேண்டும், அதுலேருந்து அதுக்கப்புறம் பழம் காய் வரும், அப்புறம் அது பழமாக மாறும், பல வருடங்கள் ஆகும். அது இன்னைக்கு விதை போட்டுட்டு நாளைக்கு மரம் வளரலையேன்னு கவலைப்படுவதில் அர்த்தம் இல்லை. அல்லாஹ் கொடுப்பான், கொடுக்கும் நேரத்தில் சிறந்ததை கொடுப்பான். நம்ம அவசரப்பட்டால் அல்லாஹ் கொடுப்பான், அது சிறந்ததாக இருக்காது. அல்லாஹ் கொடுப்பான்,
சரி வேணும்ல வச்சுக்கோ போன்னு கொடுப்பான், அது சிறந்ததாக இருக்காது. இப்போ நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் சிறந்ததை கொடுப்பான் என்பதுதான் அந்த சையதுனா ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பினை. இதை ஏன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான்? இது நமக்கு ஒரு படிப்பினையாக, நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ துவா செய்தால் பொறுமையாக இருக்க வேண்டும், நம்பிக்கை இழக்கக்கூடாது, எது வேண்டும் என்றாலும் அல்லாஹ்விடத்திலேயே கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா அல்லாஹ்விடத்திலேயே எதையும் கேட்டு பெறக்கூடிய உயர்ந்த ஒப்பற்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன்.